தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். 2025 வருடம், அதாவது இந்த புது வருடத்தில் இருந்து கிட்டத்தட்ட 4 நாட்களை நாம் வெற்றிகரமாக முடித்திருக்கிறோம். இது 2025 வருடத்தினுடைய 5வது நாளாக இருக்கிறது. சரி, இந்த வருடத்திலும் கூட பொதுவாக ஒரு வருடம் முழுவதும் ஆண்டவர் நமக்காக என்ன செய்தார் என்பதை நாம் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவது, நன்றி கூறுவது அது வழக்கமாக இருக்கிறது. அதுபோல ஒரு புதிய வருடத்திற்குள் நாம் செல்லும் போது நிச்சயமாக நாம் பல தீர்மானங்களை நாம் எடுத்திருப்போம். அந்த தீர்மானங்கள் எல்லாம் சற்று நாம் யோசித்து பார்த்தால் நிச்சயமாக நாம் எடுத்த எல்லா தீர்மானங்களையும் நம்மால் நிறைவேற்றி இருக்க இயலாது என்றே நான் கருதுகிறேன். சில தீர்மானங்களை எடுக்கிறோம், அதை சில வேளைகளில் நாம் பின்பற்றுகிறோம், அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற விரும்புகிறோம். ஆனால் எல்லோரும் அல்ல, சிலர் அந்த எடுத்த தீர்மானத்தின்படி செய்கிறார்கள், சிலர் செய்ய முடியாமலும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சரி, நீங்களும் நானும் கூட பல தீர்மானங்களை 2024 வருடம் நாம் எடுத்திருப்போம். ஆனா கொஞ்சம் அதை நம்ம திரும்பி பார்த்தோம்னா அதன்படி நம்ம செய்தோமா என்பது முழுவதுமாக நம்மால் செய்திருக்க முடியாது. ஏனென்றால் பல நேரங்களில் நாமும் எடுத்த தீர்மானங்களில் நாம் தோல்வி அடைகிறோம். சரி, இந்த புதிய வருடத்திலும் கூட நீங்களும் நானும் வேத வசனங்களின் அடிப்படையில் தீர்மானம் எடுத்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு நான் 2 உதாரணத்தை நான் உங்களிடம் சொல்லி நாம் எப்படிப்பட்ட தீர்மானங்களை இந்த புதிய வருடத்தில் எடுக்க வேண்டும் என்பதை கூறி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். நமக்கு சங்கீத புத்தகம் என்று சொல்லும்போது தாவீது தான் நம் ஞாபகத்திற்கு வருகிறார். சரி, தாவீது தன் வாழ்வில் பல தீர்மானங்களை எடுத்தார். அந்த தீர்மானங்களை தன் ஜெபத்தின் வாயிலாக அவர் அறிக்கையிடுகிறதை சொல்லுகிறதை நாம் காணலாம். அது என்னென்ன தீர்மானம் அவர் எடுத்தார்? அதாவது தாவீது தன் வாழ்வில் எடுத்த தீர்மானத்தை ஜெபத்தின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார். எவ்வாறு வெளிப்படுத்துகிறார்? சங்கீதம் 143 சங்கீதம் 8வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன். சங்கீதம் 143 8வது வசனம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இங்கே தாவீது எடுத்த தீர்மானம் என்ன? ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று தீர்மானம் எடுக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஜெபத்தின் வாயிலாக சொல்லுகிறார். சங்கீதம் 51 சங்கீதத்தில் அவர் எடுக்கக்கூடிய இன்னொரு தீர்மானத்தை நாம் காணலாம். சங்கீதம் 51 சங்கீதம் 2வது வசனத்தில் என்ன தீர்மானம் எடுக்கிறார்? என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும் என்று ஜெபிக்கிறார். அந்த தீர்மானத்தை ஜெபமாக அவர் செய்கிறதை நாம் பார்க்கலாம். இதே போன்ற வசனங்கள் 25 சங்கீதம் 7-8 சொல்லுகிறார். என்ன? என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும் என்று அவர் தீர்மானத்தை ஜெபத்தின் வாயிலாக சொல்லுகிறார். 3வது அவர் எடுத்த தீர்மானம் 17வது சங்கீதம் 5வது வசனத்தில் நாம் காணலாம். அந்த வசனத்தை கூட நான் வாசிக்கின்றேன். சங்கீதம் 17 சங்கீதம் 5வது வசனம். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். சோ என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் என்ற தீர்மானத்தை எடுக்கிறார். 4வது அவர் எடுத்த தீர்மானம் என்ன? சங்கீதம் 86:11 இப்படியாய் சொல்லுகிறார். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படிக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று அவர் ஜெபிக்கிறார். 5வதாக அவர் என்ன தீர்மானம் எடுக்கிறார்? 119 சங்கீதம் 18வது வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே,
உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்ற தீர்மானத்தை ஜெபத்தில் காண்பிக்கிறார். சங்கீதம் 19:13 அவர் எடுத்த அடுத்த தீர்மானம், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும் என்று தீர்மானம் எடுக்கிறார். மீண்டுமாக சங்கீதம் 27:11 ஆண்டவரே கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும் என்று அவர் தீர்மானம் எடுத்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே உமது வழியை எனக்கு போதியும். கடைசியா அவர் எடுத்த தீர்மானம் என்ன? 139 சங்கீதம் 24 சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நிச்சயமாக தாவீது தன் வாழ்வில் மிக அருமையான தீர்மானங்களை எடுத்திருக்கிறார். எவ்வாறு? ஆண்டவரே, நான் எந்த பாதையில் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்பதை நீர் காண்பியும். என் கால்கள் வலுவாதபடிக்கு நீர் ஸ்திரப்படுத்தும். நான் உமக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். உமது வேதத்தில் அதிசயங்களை பார்க்க என் கண்களை திறந்தருளும். நான் பாவம் செய்யாதபடிக்கு, அதாவது துணிகரமான பாவங்கள் செய்யாதபடிக்கு என்னை விலக்கி காண்பி, என்னை விலக்கி காத்தருளும். எனக்கு நீர் போதியும். ஒருவேளை நான் செய்யக்கூடிய காரியங்கள் என்னிடத்தில் வேதனை உண்டாக்கும் வழி இருக்கிறதோ என்பதை நான் ஆராய்ந்து பார்க்க நீர் உதவி செய்யும். என்னை நித்திய வழியிலே நடத்தும் என ஒரு அருமையான தீர்மானம். இப்படிப்பட்ட தீர்மானங்கள் நீங்களும் நானும் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தாவீது தன் வாழ்வில் என்ன தீர்மானங்கள் எடுத்தாரோ அதன்படி நிச்சயமாகவே வாழ்ந்தார். எனவேதான் அவரை குறித்து இன்றைக்கு நாம் படிக்கிறோம். சரி, இதோடு கூட இன்னொரு நபரை குறித்து நான் அறிந்தேன். ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன். அவருடைய பெயர் யோனத்தான் எட்வர்ட்ஸ். ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், அவர் எடுத்த தீர்மானத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக அந்த ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் தன் வாழ்வில் என்ன தீர்மானம் எடுத்தார் நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு நிமிடத்தையும் வீணாக கழிக்காமல் அதை என்னால் இயன்ற அளவு லாபகரமான வழியில் அதை பயன்படுத்த நான் முயற்சிப்பேன் என்று தீர்மானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதாவது அவருடைய வாழ்வில தேவன் எவ்வளவு நேரத்தை தருகிறாரோ அந்த ஒரு நிமிடத்தை கூட நான் வீணாக கழிக்க மாட்டேன். அந்த நேரத்தை நான் ஆண்டவருக்காக லாபகரமான முறையில் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறார். இரண்டாவது தீர்மானம் என்ன எடுக்கிறார் பாருங்கள். என் வாழ்நாள் முழுவதும் என்னால் இயன்றவரை கர்த்தருக்கென்று நான் வாழ்வேன். ரொம்ப அருமையான தீர்மானம். என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் இந்த பூமியில எனக்கு எவ்வளவு நாட்களை அனுமதிக்கிறாரோ அவ்வளவு நாட்கள் நான் அவருக்கென்று வாழ்வேன். மூன்றாவது, நான் மரிக்கும் போது என்னுடைய வாழ்வு உமது சித்தத்தின்படி இருந்தது, நான் உமது சித்தத்தின்படி வாழ்ந்தேன் என்று சொல்லத்தக்கதாக நான் வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுக்கிறார். அடுத்து என்ன தீர்மானம் எடுக்கிறார்? என் வாழ்க்கையில நான் அதிகமா தேவையில்லாம எதையும் பேசாம சத்தியத்தையே பேச விரும்புகிறேன். அதாவது கிறிஸ்துவை குறித்தையே, கிறிஸ்துவின் அன்பை குறித்தே நான் பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றார். அடுத்தவர் என்ன தீர்மானம் எடுக்கிறார்? என்னுடைய பெற்றோர் அவர்களுடைய மனம் சற்றும் கலங்க விட மாட்டேன். என் கண்களின் பார்வையாலும் என் நாவின் வார்த்தையாலும் பிறர் மனம் சிறிதும் வருந்தும்படி விடமாட்டேன். என் குடும்பத்தில் உள்ள அனைவரின் நல்ல பெயரை காக்கும்படிக்கு நான் கவனம் உள்ளவனாக இருக்கிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய சபையை நான் வருந்தாமல், அதாவது என்னுடைய சபை என்னை குறித்து வருந்தாமல், என்னை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியான ஒரு வாழ்வை நான் வாழ்வேன் என்று தீர்மானம் எடுக்கிறார். நிச்சயமாக அன்புக்குரியவர்களே, இந்த 2025 வருடத்தின் முதல் வார காலகட்டங்களில் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம்.
நாம் எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது வேதத்துல பல உதாரணங்கள் அல்லது நாம் நம்முடைய தினசரி நிலையில் நாம் எவ்வாறு தீர்மானங்களோடு வாழ வேண்டும் என்று வேதம் மிக அருமையாக போதிக்கிறது. சரி, நாம் எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க வேண்டும்? முதலாவது, என் வாழ்வில் நான் தினமும் கர்த்தரை தேடுவேன் என்ற தீர்மானம் நீங்களும் நானும் எடுப்பது மிக மிக அவசியம். ஏசாயா 58 அதிகாரம் 2வது வசனத்தில், அதுபோல ஆமோஸ் 5 அதிகாரம் 4, 6 போன்ற வசனங்களில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்று கேட்டால், நீங்களும் நானும் கர்த்தரை தினந்தோறும் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது நம்ம வாழ்வில் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானமாக இருக்க வேண்டும். இரண்டாவது தீர்மானம், நான் தினந்தோறும் ஜெபிப்பேன் என்ற தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். சங்கீதம் 86 சங்கீதம் 3 வசனத்திலும் 88 சங்கீதம் 9 வசனத்திலும் தானியேல் 6:10 போன்ற வசனத்திலும் ஜெபத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். மூன்றாவது தீர்மானம், நான் தினந்தோறும் வேதம் வாசிப்பேன். இந்த தீர்மானங்கள் எல்லாம் சாதாரணமாக தினந்தோறும் நம் வாழ்வில் செய்ய வேண்டிய காரியங்கள் தான். இதையாகிலும் அதாவது இதையாவது நம்ம என்ன செய்வோம், தினந்தோறும் செய்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். அதுதான் நாம் நம்முடைய வாழ்வில் எடுக்கக்கூடிய தீர்மானமாக இருக்கிறது. அப்ப மூன்றாவது, தினந்தோறும் நாம் வேதம் வாசிக்க வேண்டும். உபாகமம் 17 அதிகாரம் 19, 20 போன்ற வசனங்கள், சங்கீதம் 1 சங்கீதம் 1-3 வசனங்கள். நான்காவது நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம், நான் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது மட்டுமல்ல, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பேன். அப்போஸ்தலர் 17:11 நாம் வாசிக்கிறோம். யோவான் 5:3 வசனம் 9 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 5:39 நாம் வாசிக்கிறோம். அப்ப அப்போஸ்தலர் 17:11 படி நாம் அங்கே என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது பெராயா சபையார். எஸ்ராவை குறித்து கூட நாம் வாசிக்கிறோம். 7 அதிகாரம் 10, 9, 10 போன்ற வசனங்கள். எஸ்ரா தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவர் மட்டுமல்ல, விலக்கி சொல்லுகிறவர் மட்டுமல்ல, அதை ஆராய்ந்து தன் வாழ்வில் நடைமுறைப்படுத்தின பின்பே பிறருக்கு அவர் சொன்னார். ஐந்தாவது எடுக்கக்கூடிய தீர்மானம், தினந்தோறும் நாம் அவருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதை நாம் பிலிப்பியர் 4 அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக, தினந்தோறும் கிறிஸ்துவின் சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். லூக்கா 9 அதிகாரம் 23, 24 நாம் படிக்கிறோம். சரி, அப்ப கிறிஸ்தவ வாழ்வில் நமக்கு பாடுகள் உண்டு. சிலுவை என்பது பாடுகளை குறிக்கிறது. அப்ப நீங்களும் நானும் தினமும் பாடுகளை ஆண்டவருக்காக அனுபவிக்க வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 16வது வசனத்தின்படி நாம் தினந்தோறும் உள்ளான மனிதனில் பலப்பட வேண்டும். We should be strengthened in the inner man. உள்ளான மனிதனில் நாம் பலப்பட வேண்டும். அடுத்ததாக, நான் தினந்தோறும் அவருக்கு ஊழியம் செய்வேன் என்ற தீர்மானம் நாம் எடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 42 வசனம், 17, 17 போன்ற வசனங்களில் தினமும் நான் அவருக்காக ஏதாயிலும் ஒரு நிலையில் நான் ஊழியம் செய்வேன் என்ற தீர்மானம் எடுக்க வேண்டும். அடுத்ததாக, நீதிமொழிகள் 23 அதிகாரம் 17, 18 படி நான் தினமும் கர்த்தருக்கு பயந்திருப்பேன். I should fear God. நான் தேவனுக்கு பயந்திருப்பேன் என்ற தீர்மானம் எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கடைசியாக சங்கீதம் 96:2 படி தினமும் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிப்பேன் என ஒரு அருமையான தீர்மானம். இந்த தீர்மானங்கள் எல்லாம் ஏதோ மாத கணக்காகவோ அல்லது ஒரு வருடத்திற்கு அப்புறமாகவோ நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இல்லை. தின வாழ்வில் தினந்தோறும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களையே இனிமேல் ஆண்டவரே நான் செய்ய நீர் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து நம்முடைய வாழ்வை அவரிடம் நாம் அர்ப்பணித்தால் நிச்சயமாக இந்த தீர்மானங்களை நம்மால் நிறைவேற்ற முடியும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த வருடத்தில் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுத்த நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அப்ப நீங்களும் நானும் தினந்தோறும் கர்த்தரை தேடுவோம், அவரிடத்தில் நாம் ஜெபிக்க தீர்மானம் எடுப்போம், அவருடைய வேதத்தை நாம் வாசிப்போம்,
வேத வாக்கியங்களை வாசிப்பது மட்டுமல்ல, நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அவரில் நாம் எப்போதும் களி கூறுவோம். அவருடைய சிலுவையை பாடுகளை தினந்தோறும் சுமப்போம். ஏனென்றால் அது நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. உள்ளான மனிதனில் நாம் பலப்படுவோம். தினமும் அவருக்காக ஏதாயிலும் ஒரு நிலையில் நாம் ஊழியம் செய்வோம். அவருக்காக நாம் பயந்திருப்போம். அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிப்போம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.